சாலமன் காலத்திலையும் ஆலயத்தை கட்டும்போது கர்த்தருடைய ஒரு பெரிய கட்டளை இருந்தது. என்னன்னா, ஒரு அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கணும். இது கர்த்தருடைய அக்கினி. இவங்களெல்லாம் நம்பி கர்த்தர் ஃபயரை கொடுத்தாரு பாருங்க. இவங்க கரெக்டாக அதை வந்து பாதுகாத்துக்கல. அப்புறம் சரீரத்தையே புரட்டி போட்ட இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தார். என்ன சரித்திரம் மாறுச்சு? பழைய ஏற்பாட்டில் ஜெப ஆலயத்தின் மேலே இறங்கின அக்கினி புதிய ஏற்பாட்டில் 12 சீஷர்கள் மேலே இறங்கிச்சு. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்களே எனக்கு ஆலயமா இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே நான் என்னுடைய தீய போடுறேன். கட்டளை ஒண்ணுதான், உனக்குள்ளே நான் போட்ட தீய அணைச்சிடாத, அதை ஊதி 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 அதை அதிகமாக்கிக்கோ. ஸோ இந்த ஃபயர் எதை குறிக்குதுன்னா, இது காடோடைய பிளானை குறிக்குது. எரிமலை எப்படி வெடிக்குது? தனக்குள்ள அந்த சூடு அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு நாள் அதோட லிமிட்டை தாண்டினோன்னா என்ன ஆயிடுது? அது டபார்னு வெடிச்சு மொத்த உலகமும் பார்க்குற மாதிரி தனக்குள்ள இருக்கிறத வெளிக்காட்டிடுது.